ஓம் சக்தி பராசக்தி. அன்பு பக்தர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அம்பாளை பற்றி தான் நான் பேச போகிறேன். அம்பாள் இல்லாத இடம் எது? நம்ம அம்மா இல்லாத இடம் எதுவுமே இல்லை. அபிராமி இல்லாத இடம் எங்கும் இல்லை. எங்கும் இருப்பவள் பராசக்தி. அந்த அம்மனை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ சொல்லலாம். அம்மன் நமக்காக சமயபுரத்தில் பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க. நமக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்காகவும் அம்மா விரதம் இருக்காங்க. அம்மனே விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சமயபுரத்தால் நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நான் சமயபுரத்துக்கு இப்போ போகலைனாலும் இங்கேருந்தே அம்மாக்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். அம்மா அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் காப்பாற்றுறீங்க. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கை சீற்றங்கள் மக்களுக்கு அழிவு இல்லாமல் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டியிருக்கேன். எனக்காகவும் வேண்டியிருக்கேன். அதுபோல் அம்பாள் அப்படிங்கிறவங்க அம்மா என்னுடைய இதயத்தில் மனசில் ஆள் மனசில் பதிஞ்சது எத்தனை வயசுன்னு சொன்னால் 7 வயசு. 7 வயசில் சின்ன பிள்ளையாக இருப்பேன். அப்போ 7 வயசில் கோவிலில் உட்காந்து எல்லா குழந்தைங்களும் உட்காந்துட்ருப்போம். அப்போ அம்பாள் கோயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அம்மன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு அப்படியே அம்மன் நேரில் காட்சி தர மாதிரியே இருக்கும். அம்மன் என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். உண்மையிலேயே அம்மன் பார்க்குற மாதிரியே இருக்கும். எனக்குள்ளேயே அந்த இணை புரியாத அந்த 7 வயசில் நான் உணர்ந்திருக்கேன். இருந்தாலும் அதை எனக்கு நல்ல ஒரு இதுவாக பெரிய அளவில் எனக்கு தெரியல, அப்போல்லாம் தெரியல. அப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆக ஆக எல்லாம் அருள் வாக்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ கூட இவங்க எப்படி எனக்கு அருள் வந்ததில்லை. ஆனால் மனசார என்ன நினைக்கிறேனோ அது நடக்கும். இது நடக்க போது இது நடக்காமல் இருந்தால் பரவாயில்ல, இது நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் விசேஷமோ இல்லை ஒரு தொழிலோ தொடங்கினாலோ இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இது இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். நான் கூட சொல்லுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் என் பேச்சு கேட்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் நான் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் அம்மா வீட்டிலலாம் நான் எதுவும் சொன்னதில்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்லியிருக்கேன். என் கணவர்கிட்ட சொல்லியிருக்கேன், என் வீட்டில் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் பக்தியாக இருப்பேன், விரதம் இருப்பேன். எல்லாமே எனக்கு யாரும் எதுவும் எந்த ஒரு அம்பாளை பற்றி எனக்கு எதுவுமே சொன்னதில்லை. எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ யாருமே சொன்னதில்லை. எனக்கே அந்த 7 வயசில் நானே கோயிலுக்கு போவேன். அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்படி எனக்கு வந்த பக்தி தான் இந்த பக்தி, சிறு வயதுலேருந்தே பக்தி. அப்போ அம்மாட்ட எதுனாலும் நான் மனசார வேண்டிக்குவேன். என் வேண்டுதலை கூட யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. நான் சொன்னதில்லை. அது மாதிரி சின்ன குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்க, சின்ன பொண்ணுங்கிட்ட, குழந்தைங்க பசங்கக்கிட்டலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நிறைய கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட இப்போ கூட அப்படி தான். எனக்கு குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? குழந்தைங்கள் உள்ள தெய்வம் மாதிரி. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அதுபோல் கடவுள் உள்ளந்தான் குழந்தைங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு யாரையும் அவங்க இவங்க இப்படி அவங்க அப்படின்னு எதுவுமே நினைக்க தெரியாத ஒரு தெய்வம் குணம் படைத்தவங்க தான் குழந்தைங்க. அதனால் எனக்கு சிறு வயதுலேருந்தே குழந்தைங்கள எனக்கு பிடிக்கும். இப்போவும் பிடிக்கும். இப்போவும் நான் பெரியவங்கக்கிட்ட பேசுகிறத விட குழந்தைங்கக்கிட்ட தான் நல்லா அன்பாக பழகுவேன். கோயிலுக்கெல்லாம் குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்க கூட உட்காந்து அக்கா பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் பாடுவேன். அவங்க நான் பாடுறத பார்த்து அம்மா நானும் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை நீங்கள் பாடுங்க, பாட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த குழந்தைங்களும் பாடுவாங்க. அப்படி அம்பாளை எந்த இடத்துல நினச்சாலும் அம்பாள் நமக்கு காட்சி தருவாங்க. அது மாதிரி அம்பாள் இப்போ நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்க முடியல, நம்மளால் போக முடியல, அம்மாவுக்கு இப்போ ரொம்ப விசேஷமாக இருக்குது சமயபுரத்தில், அங்கே போக முடியல அப்படின்னு நம்ம போக முடியாதவங்க கவலைப்படுறோம் இல்லையா? அந்த கவலையெல்லாம் நம்ம நினச்சிக்கவே கூடாது. எவ்வளோ தூரம் மூகாம்பிகை போக முடியல, அம்மா கூத்தனூர் சரஸ்வதி அம்மாவை பார்க்கணுன்னு நான் கூட ஆசைப்பட்றேன். அவங்க எனக்கு ஞானம் கொடுத்தவங்க தானே. அந்த அம்மா அருளால் தான் நான் முதல்ல புக்கை பார்த்து படிக்கும்போது ஒரு நாள் சொன்னேன், அம்மா எனக்கு சுயம்புவாக அப்போ அம்மா இருந்தாங்க. அப்போ சொன்னேன், அம்மா எனக்கு பார்த்து படிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது,
எனக்கு நீ தான் பாட்டு சொல்லித்தாவே அப்படின்னு சொன்னேன். உடனே எனக்கு வந்து புக்கில் இல்லாத பாட்டெல்லாம் நான் வந்து பாடியிருக்கேன். அதை வந்து பதிவு பண்ணியிருக்கோம். பதிவு அதிகமாக பண்ணதில்லை. யூடியூப்பில் போட்டிருக்குறோம், ஒரு சில பாட்டெல்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி அம்மா வந்து ஞானம் கொடுத்ததுனால எனக்கு வந்து அம்மா சரஸ்வதி அவதாரத்தில் இருந்து ஞானம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனசில் எனக்கே வந்துருச்சு. அந்த உள்ள ஆள் மனசில் எனக்கு தோணிருச்சு. அப்புறம் வந்து அம்மா என் வாக்கிலே வருபவளே, என் மனசில் வந்து நீ சரஸ்வதியாக இருந்து எனக்கு வந்து ஞானம் கொடுத்துருக்க, பாடுற வரம் கொடுத்துருக்க. நம்பிக்கையோடு தான் கேட்டேன். சொல்லித்தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து பாட முடியும் அப்படிங்கிறத என் பொண்ணும் நானும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் போற்றி. அப்போ வந்து நம்பிக்கையோடு தான் அம்மாக்கிட்ட நான் வந்து சொன்னேன். அப்போ சுயம்புவாக இருந்தாங்க, விக்கிரக வடிவில் வரல, ஆரம்ப நிலையில். அப்போ வந்துட்டு சொன்னதையும் உடனே எனக்கு பாட அம்மா அப்படியே படிப்படியாக சொல்லி கொடுத்தாங்க. போன்னு நினச்சாலும் நான் பாட முடியும் என்னால். அந்த மாதிரி அம்பாளை எப்படி நினச்சாலும் எங்கே நினச்சாலும் அம்பாள் அங்கே இருப்பாள். நம்ம வந்து வீட்டில் நமக்கு வசதி இல்லை, நம்ம வந்து அப்படி பெருசாக செய்யணும், அம்மாவுக்கு பொங்கல் வச்சு படைக்கணும், நம்ம மாவிளக்கு போடணும், நம்ம அம்மனுக்கு எல்லாம் இப்படி முறையாக செய்யணும் அப்படின்லாம் நம்ம வந்து நினச்சாலும் நம்மளால் எளிமையாக வாழ்கிறோம் அப்படின்னா, நினச்சா கூட அதை நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா, வீட்டில் வந்து தினம் என்ன செய்யணும், ஒரு கடலை சர்க்கரை, அவல் கடலை சர்க்கரை பிரசாதம் அம்மாவுக்கு வைக்கலாம். கொஞ்சம் வச்சு ஒரு டம்ளர் தீர்த்தம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அப்படி முடியலைனாலும் ஒரு கற்கண்டோ, இல்லை அதுவும் நம்மளால் செய்ய முடியாதுன்னா ஒரு தீர்த்தம் மட்டும் ஒரு டம்ளர் வச்சு நம்ம வந்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கிறேன் வாங்கம்மா அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இன்றைக்கி கோயில் கட்டியிருக்கேன்னா ஆரம்ப நிலையில் பெரிய அளவில் எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் வசதி இல்லை, எனக்கு வசதியே இல்லை. ரொம்ப கல்கண்டு கூட வாங்காமல் அதுவும் முடியல. அப்படிங்கும்போது இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்த காலத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அம்பாளை வந்து எப்படியெல்லாம் நான் வணங்கியிருக்கேன், எப்படியெல்லாம் அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் பூஜை கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். என்னால் முடியாது. அப்போல்லாம் நான் சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து எடுத்து வச்சு அம்மாவுக்கு நைவேத்தியம் பண்ணினதே இல்லை, பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ண மாட்டேன். அப்போ ஒரு டம்ளர் தீர்த்தம் வச்சு அம்மா அவனுக்கு தலைவாழை இலை போட்டு பிரசாதம் படைச்சதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை வச்சு நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் அம்பாளுக்கு. சேம்போ அப்போ இருக்காங்க, அப்படி பண்ணியிருந்தேன், அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து அம்பாள் போக 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 எனக்கு அந்த நல்ல ஒரு அம்மாவுக்கு என்னென்ன பிரசாதம் செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அத்தனையும் பொங்கல் செய்வோம், கேசரி செய்வோம், ஒரு நாளைக்கு கடலை சர்க்கரை, இப்படியெல்லாம் நான் வந்து நல்லா பிரசாதம்லாம் நான் வந்து நெய்வேத்தியம் செஞ்சு அம்மாவுக்கு பாயாசம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு அம்மாவுக்கு நாங்கள் நெய்வேத்தியம் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ நானே என் மனசில் தோணுச்சு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு கூட அம்மா சொல்லுவாங்க, அம்மா நீ ஏன் இப்படி வருத்தப்படுற, அம்மா என்கிட்ட பேசுவாங்க, அம்மா நீ ஏன் வருத்தப்படுற, நீ ஆகிற சாதமே எனக்கு வைக்கலாம் நெய்வேத்தியமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னால் முடியும் அப்படின்னா நான் வந்து அம்மாவுக்கு தனியாக ஸ்பெஷலாக பண்ணுவேன். அப்படி இல்லையா, நான் ஆக்கிற சாதம் என்ன, நம்ம வந்து சுத்தமான தண்ணியை விளை வச்சு நாம் வந்து சாப்பாடு வச்சு அம்மாவுக்கு முதல்ல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அம்மாவுக்கு வந்து நான் அந்த அன்ன பிரசாதமே அம்மாவுக்கு இப்போ நான்லாம் படைக்கிறேன், அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அம்மாவை நேசிக்கிறோன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து நெய்வேத்தியம் கொடுப்போம் தானே. அந்த மாதிரி அம்மா நீ சாப்பிடாமல் இருந்தால் நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இப்போலாம் வந்து நான் சாப்பிட்ற சாப்பாடு அம்மாவுக்கு எடுத்து வைப்பேன். நாங்கள் வீட்டில் செய்கிறதையே நாங்கள் அம்மாவுக்கு எடுத்து வச்சு அம்மாவுக்கு நெய்வேத்தியம் செய்வோம். ஸ்பெஷல்னால் அம்மாவுக்கு அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் அம்மாவுக்கு ஸ்பெஷலாக செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி செய்வோம். தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு நாங்கள் பூஜை பண்ணுவோம். அதனால் அம்பாள் என்ன சொல்கிறான்னா, நீ உண்மையான அன்பு பூஜை செய்தாலே அம்மா நான் ஏற்றுப்பேன். எனக்கு நெய்வேத்தியம்னா எப்பயுமே நம்ம வீட்டில் தீர்த்தம், அம்மாவுக்கு தண்ணி தீர்த்தமாக வச்சு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணாவே அம்மாவுக்கு மனம் குளிர்ந்து போயிடும். அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. அம்மாவை பார்க்கும்போதே எனக்கு சொல்லுவாங்க, அம்மா இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு தான் நானே வந்து இதெல்லாம் தப்பு இல்லை, அம்மாவுக்கு இப்படியெல்லாம் நைவேத்தியம் பண்ண முடியும், அம்மாவே சொல்கிறாங்க. முதல்ல எனக்கு தெரியாது, நான் யாரையுமே குருவாக ஏற்றுக்கல. குருவும் நீ தான், நான் வந்து கும்பிட்ற தெய்வமும் நீ தான்,
எனக்கு குருவும் நீதாம்மா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு எதாவது தெரியலனா அம்மாட்ட தான் போய் கேட்பேன். அம்மா இது தப்பா இது ரைட்டா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எனக்கு ஞாபகத்தில் அம்மா கொண்டு வந்துடுவாங்க. இது தப்பு இது ரைட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு சொல்லி தருவாங்க. நீ தான் எனக்கு குரு அப்படின்னு அம்மாவை நான் ஏற்றுக்கிட்டேன். ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அப்படி தான். அப்படி நான் வந்து அம்மாவை நேசிக்கிறேன். இணை புரியாத ஒரு அன்பு அம்மா மேலே வந்துச்சு. இப்போவும் நான் வந்து அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணும்போது அன்பு பூஜை சமர்ப்பயாமி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? என்னுடைய அன்பை மட்டும் அம்மாவுக்கு பெரிய நைவேத்தியமா, பெரிய சிறப்பு பூஜையா, பெரிய விழாவா இப்படியெல்லாம் எனக்கு செய்யணும்னு ஆசை. அதனால் அம்மாக்கிட்ட சொல்லுவேன், என்னுடைய அன்பு நைவேத்தியம் பிரசாதம் சமர்ப்பயாமி, அன்பு தீர்த்தம் அன்பு பிரசாதம் சமர்ப்பயாமி அப்படின்பேன். அது மாதிரி அன்பு மங்கள பூஜை சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பெரிய ஆலயம் கட்டணும் அம்மாவுக்கு. ஆனால் இப்போ சின்ன கோவிலாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் அம்மாவுக்கு தனியாக எங்கள் வீடு தான் பக்கத்தில் இடத்துல அம்மா வந்து வேம்புவா சுயம்போ வந்தாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கி சின்ன கோயில் கட்டி அம்மாவுக்கு வைக்கிற வச்சு கோயில் கட்டிட்டோம். எல்லா சாமியும் வச்சுருக்கோம். விநாயகர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வெற்றி விநாயகர் விநாயகர் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் விநாயகர்கிட்ட சொல்லுவேன், விநாயகா விநாயகர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு ஆவணி மாதமும் நான் வந்து விநாயகரை வச்சு நாங்கள் வந்து கும்பிடுவோம். 5 நாளில் கொண்டு போய் ஆற்றுல கரைச்சி விட்டுட்டு வருவோம். அப்போ நான் நினைப்பேன், விநாயகா நீ வந்துடணும். முதல்ல வந்து சுயம்போ அம்மா மட்டும் இருந்தாங்க, விநாயகர் இல்லை விக்கிரக வடிவில். அப்போ விநாயகரை வச்சு நாங்கள் கும்பிட 3ஆவது வருஷம் விநாயகர் விக்கிரக வடிவில் வந்துட்டாங்க. நான் ஆற்றுல விடும்போது நான் வேண்டிக்கிறது என்னென்னா, விநாயகா நீ வந்து விக்கிரக வடிவில் கோயிலுக்கு வந்துடணும் நீ அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 3 வருஷம் சாமிக்கு விநாயகரை வச்சு நாங்கள் வந்து ஆவணி விழா கொண்டாடினோம். அப்போ 4ஆவது வருஷம் விநாயகர் விக்கிரக வடிவில் வந்துட்டாங்க. முத வாங்கினதே நாங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணதே விநாயகர் தான். வெற்றி விநாயகர் அவர் பேர். சின்ன விநாயகர். அந்த விநாயகர் தான் நான் சுயம்புக்கிட்ட சின்ன விநாயகரும் சின்ன முருகரும் வச்சு கும்பிட்டேன் முத. அப்போ அந்த விநாயகரை நான் வெற்றி விநாயகர் தான் பேர் வச்சேன். எனக்கே தெரியாது, ஆனால் வந்து பேர் வச்சுட்டேன் வெற்றி விநாயகர். அப்புறம் முருகனுக்கும் பேர் வச்சுட்டேன் அன்னைக்கு. வெற்றி விநாயகர், வெற்றி வேலவன் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்போ வச்சு கும்பிட்டது போலவே வெற்றி விநாயகராக தான் அம்மா வந்து பேர் வைக்க சொன்னாங்க. விக்கிரக வடிவில் விநாயகர் வந்ததுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணோம். அப்போ அம்மா சொன்னது, வெற்றி விநாயகர் தான் நீ வந்து எனக்கு பேர் வைக்கணும்னு விநாயகரும் வந்து அடம் பிடிச்சி சொன்னார். அப்போ நாம் தெரியாமலே வந்து விநாயகருக்கு அந்த ஆரம்பத்தில் நம்ம பேர் வச்சுருக்குறோம் பார்த்தியா அப்படின்னு எனக்கே நானே உணர்ந்தேன். அப்புறம் விநாயகர் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அம்மா சுயம்புவாக தான் இருந்தாங்க. அப்போ ரொம்ப நாள் ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணிவிட்டு உட்காந்து கண்ணீர் வந்துடும். நான் அழமாட்டேன், இருந்தாலும் எனக்கு அம்மா கிட்ட பேசும்போது எனக்கு தன்னால் கண்ணீர் வந்துடும். ஏன்னு சொன்னால் என்கிட்ட காசு இல்லை, அம்மாக்கிட்ட செய்கிறதுக்கு காசு கிடையாது. அப்புறம் யாருக்கிட்டையும் வந்து எனக்கு அம்மாவுக்கு கொடுங்க அப்படின்ட்டு வாக்கு சொல்கிறவங்கக்கிட்ட இது நடந்தால் உங்களுக்கு நிறைவேறுனா எனக்கு வந்து அம்மாவுக்கு விக்கிரகம் வாங்குவேன், கோயிலுக்கு நிறையா காசு வேணும். ஆனால் வந்து கேட்குறதுக்கு மனசாகப்பட்டது என் வாயால் அவங்கக்கிட்ட நான் கேட்க மாட்டேன். அவங்களே வந்து நம்ம சொல்கிற வாக்கு பழித்து அவங்களே கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். உண்மையிலேயே அதுதான் என்னுடைய எண்ணமே. அப்படி நான் எதிர்பார்த்துட்டு இப்போவும் அப்படி தான் எதிர்பார்ப்பேன். ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து வாக்கு கேட்டிருக்காங்க குழந்தை பாக்கியத்துக்கு, எல்லா விஷயத்துக்கும் என்னென்ன செய்வினை கோளாறு, ஏதாவது காத்து கருப்பு இருந்தாலும், எந்த ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை குடும்பத்தில் வந்து கல்யாணம் வந்து குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகியும் அந்த வாழ்க்கை வந்து சரியில்லையோ, இப்படி செய்வினை கோளாறு பேபி சாதனையை பிடிச்சிருந்தாலோ, வீட்டில் ஏதாவது செய்வினை இருந்தாலோ, எந்த ஒரு பிரச்சனைக்கும் அம்பாள் வந்து ஆரம்பத்தில் நான் வந்து வீட்டுக்கு போய் பூஜையெல்லாம் செய்வினை கோளாறுக்கு காற்று பிரித்து இருந்ததுக்கெல்லாம் கோயிலுக்கு நேரில் வருவாங்க. அப்புறம் வீட்டில் போய் பூஜையெல்லாம் அம்மா பண்ண வச்சுருக்காங்க. பெரிய விஷயம். அதையே நான் வந்து பார்க்கும்போது நாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நாம் பண்ணலை, அம்மா எனக்குள்ளே இருந்து அவள் பண்ணுறா. நான் வந்து அந்த தீய சக்திகள்லாம் என்னை வந்து பயமுறுத்தும். அப்போ நான் வந்து என் உயிர் வந்து உனக்கே ஆத்தா, அப்படி எனக்கு வந்து ஒருத்தருக்கு நன்மை செய்கிறோன்னா அப்படி எனக்கு உயிர் போகாது.
நீ வந்து அந்த இடத்துல எனக்குள்ளே வந்து செய்கிற அப்படின்னு நினச்சி தைரியமாக வந்து என் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு வந்து பூஜை பண்ணி அவங்க வீட்டில் போய் தான் பண்ணுவோம். பண்ணி அந்த மாதிரிலாம் பூஜை செஞ்சு நான் வந்து நன்மை அவங்களுக்கு செய்து காத்து கருப்பு அவங்கள விட்டு போயிடும். ஆனால் இந்த உடுக்க அடிக்கிறது, போன்னு சொல்லி முடி போட்டு இது பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. இது வேறு மாதிரி பூஜை வந்து அம்மா செய்து அவங்களுக்கு அந்த பிசாசுக்கிட்ட வந்து பேசுவாங்க. சாந்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. என்னை பேச வைப்பாங்க. நான் பேசுவேன். அது எனக்கே அந்த நேரத்துக்கு தெரியும். அப்புறம் எனக்கு தெரியாது. என்ன பேசுனேன்னு மறந்துடும். அங்கே நடந்தது எல்லாமே நான் மறந்துடுவேன். அப்படி பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு நன்மை செய்து கொடுத்துருக்காங்க அம்பாள். அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருந்து அம்மா என்னை செய்ய வச்சுருக்காங்கன்னா அது ஒரு சோதனை தான் எனக்கு. அம்மா எனக்கு சொன்னாங்க, நீ வந்து இதையெல்லாம் நீ வந்து பயப்படாமல் துணிஞ்சு செய்கிறியா இல்லையான்னு நான் வந்து உன்னை சோதிச்சம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3-4 வருஷம் நான் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். பூஜையெல்லாம் செஞ்சு நன்மை செய்து கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. அப்புறம் அம்மா வந்து சொல்லிட்டாங்க ஒரு நாள், நீ வந்து இவ்வளோ நாள் நான் கொடுக்குற பிரச்சனை அனைத்தையும் பயம் இல்லாமல் தைரியமாக நீ போய் ஒரு பெண்ணாக இருந்தாலும் தைரியமாக நீ வந்து பூஜை பண்ணி கொடுத்து மக்களுக்கு நன்மை செய்து கொடுத்த என்னுடைய அருளால். அதனால் நான் வந்து நிறைய கஷ்டம்லாம் பட்டிருக்கேன். பல சோதனைகள் வந்து எனக்கு வந்துச்சு. என்னை வந்து ரொம்ப சொல்லப்போனால் சாவோட எல்லைக்கு கூட நான் போயிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி இருந்துமே வந்து அம்பாளுக்காக அம்பாள் மேலே இருக்கிறாங்கிற தைரியமும் நம்பிக்கையோடு நான் வந்து செஞ்சு அம்பாளுக்கு புகழை வளர்க்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசில். அதனால் நான் வந்து எதையும் தாங்கிக்கிட்டு அம்பாள் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி செஞ்சுருக்கேன். அம்பாள் ஒரு நாள் வந்து நீ வந்து இந்த மாதிரி செய்வின பூஜை, இந்த மாதிரி பிசாசு பூஜையெல்லாம் நீ போய் செய்யாமலே பரிகாரம் மூலமாக மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி நான் பண்ணித்தரேன். நீ இந்த மாதிரி பரிகாரம் சொல்லு. தீப வழிபாடு அவங்க வந்து எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உனக்கு வாக்கில் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அதுபோல் நீ மக்களுக்கு சொல்லு. கண்டிப்பாக தீப வழிபாடுங்கிற ஒரு சிறந்த வழிபாடு. அருள் பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. ஜோதியில் தான் எல்லா கடவுளும் இருக்காங்க. பராசக்தி அம்சமே அந்த ஜோதியில் தான் இருக்காங்க. அம்மா ஆதிபராசக்தி ஜோதி. நீங்கள் எந்த இடத்துல போய் ஜோதியை விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா அந்த பராசக்தியானவள் அந்த ஜோதி வடிவத்தில் அங்கே வந்துடுவாங்க. நம்ம வந்து ஜோதி விளக்கேற்றுறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அந்த ஜோதி வடிவில் அங்கே இருப்பாங்க. அம்பாள் எனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஜோதி ஏற்றி வச்சு அம்மா வந்து சொல்கிற மாதிரி பரிகாரம் செஞ்சாலே எல்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த ஆதிபராசக்தி அம்மா மகமாய் பராசக்தி அப்படி தான் இப்போ வந்து எனக்கு வந்து வாக்கில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. மக்களுக்கு நிறையா மக்களுக்கு இந்த மாதிரி அருள் வாக்கில் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் நன்மை நடந்திருக்கு. அதுபோல் கணபதி ஹோமம் பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னாலும் பண்ண சொல்லுவேன். அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது பண்ண முடியாமல் ஒரு சிலருக்கு சோதனை கூட வந்திருக்கு. ஆனாலும் அம்பாள் சொல்லுவாங்க, பல சோதனைகளை கடந்தால் தானே வெற்றி, இல்லைன்னா எப்படி வெற்றி ஒரு மனிதனுக்கு வரும். அது மாதிரி இந்த தெய்வ வழிபாட்டையும் நம்ம வந்து சோதனையை கடந்து நம்ம வந்து விடாமுயற்சியாக செஞ்சோம்னா கண்டிப்பாக அம்பாள் நம்ம கூட இருக்கா. தாயே பராசக்தி நீ என் கூட இருந்து எனக்கு பண்ணித்தா, இந்த பூஜையை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அந்த மாதிரி அம்பாள் வந்து கூட வருவாள். கூட வந்து நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து அம்மா மகமாய் பராசக்தி இருக்கா இல்லையா, சமயபுரத்துலேருந்து அம்மா இங்கே வந்தாங்க. அப்போ என் மேலே வாக்கில் வந்து சொன்னாங்க. சாமி வந்து எனக்கு அம்மா வந்து சொன்னாங்க என்னென்னா, ஆரம்பத்தில் சொன்னது, நான் சமயபுரத்துலேருந்து வந்திருக்கேன், இங்கே வந்து நான் வந்து ஆதி பராசக்தியாக இருக்கேன், ஓம் ஸ்ரீ ஆதி பராசக்தியாக இருக்கேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி சுயம்புவாக இருந்தப்ப அம்மா சொல்லியிருக்காங்க வந்து ஆரம்ப நிலையில். அம்மா வந்து சமயபுரத்துலேருந்து வந்திருக்கானா இதிலேருந்து என்னென்னு தெரியுது. மக்களை வந்து பல பிரச்சனை, அவள் வந்து பிசாசுகளை ஓட்டக்கூடியவ, எல்லா ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவ தான் அபிராமி. மீனாட்சியாக இருந்தாலும், காமாட்சியாக இருந்தாலும், அபிராமியாக இருந்தாலும், எந்த தாயாக இருந்தாலும், கன்னிமார் அம்மனாக இருந்தாலும், அவள் வெட்காளியாக இருந்தாலும், காளிகாம்பாவோ மூகாம்பிகையோ, அப்படி எப்படி எந்த அவதாரத்தில் இருந்தாலும் அம்பாள் வந்து கண்டிப்பாக நம்ம பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறவ, எங்கேயும் இருக்கிறவ. அதனால் அந்த அம்பாளை நம்பி கண்டிப்பாக வந்து நீங்கள் வழிபாடு அம்மாக்கிட்ட, அம்மா மகமாய் பராசக்தி அம்மன் வந்து அவளை அம்மாவுடைய கோயில் சிறிய கோயில் தான், ஆனால் அவளுக்கு பெரிய சக்தி இருக்குது. நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அருள்வாக்கு கேட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்க அம்மாக்கிட்ட அருள்வாக்கு கேட்கலாம். அதுபோல்
எனக்கு என்னென்னா அம்மாவுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டணும் தான். நான் ஒன்றும் பெரிய கோயில் கட்டுற அளவுக்கு இப்போ வசதி வாய்ப்பெல்லாம் என்கிட்ட கிடையாது. இருந்தாலும் அம்மாவுக்கு கோயில் கட்டணுங்கிற எண்ணத்தை வந்து நான் மனசில் வச்சுட்டேன். அம்மாட்ட சொல்லிட்டேன். இனி அவள் பார்த்துக்குவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அம்மா வந்து ஆரம்ப நிலையில் விக்கிரக வடிவில் என்னால் கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. இருந்தாலும் அம்மா நீ விக்கிரக வடிவில் வரணும்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக அம்மா இன்றைக்கி விக்கிரக வடிவில் வந்திருக்காங்கன்னா இது வந்து என்னுடைய செயல் கிடையாது, அம்மாவுடைய செயல். பக்தர்கள்லாம் சேர்ந்து தான் அம்மாவுக்கு நம்மளுக்கு காணிக்கை கொடுத்து அம்மாவை விக்கிரக வடிவில் வந்து பக்தர்களே எங்கள் கூட வந்து சிற்பம் எல்லாம் கொண்டு வந்து அம்மாவுக்கு பிரதிஷ்டை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு அம்மா வந்து இந்த கோயிலெலாம் அப்போ மண்ணாக இருந்துச்சு. இப்போ காரை போடுறதுக்கும் பக்தர்கள் அம்மாவுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பக்தர்கள் பங்கு இல்லாமல் இன்றைக்கி அம்மா கோயில், இந்த சிறிய கோயில் கூட இந்த ஏழை என்னால் இந்த ஏழை மகளால் கண்டிப்பாக முடியல. இருந்தாலும் பக்தர்கள் பங்கோடு தான் அம்பாள் இன்றைக்கி விக்கிரக வடிவிலையும் வந்திருக்காங்க. நானே வந்து நினச்சி பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. இருந்தாலும் அன்றைக்கி நம்பிக்கையோடு சொன்னேன், அம்மா விக்கிரக வடிவில் நீ வந்துடணும், எப்படி வருவியா எனக்கு தெரியாது, வந்துடணும்னு சொன்னேன். அம்மா இன்றைக்கி வந்துட்டாங்க. அதுக்கு காரணமே என்னுடைய அன்பு பக்தர்கள் தான். எனக்கு அவங்கள நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷப்படுவேன். அதுபோல் அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், அம்மா அன்பு பக்தர்கள் நமக்காக உதவுனாங்க, அவங்கள எல்லாரையும் நீ நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாள் வேண்டியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் அந்த பக்தர்கள் ஞாபகம் எனக்கு வரும். எந்த ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தாலும் அம்மா வந்து இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா என்னுடைய நம்பிக்கையும் பெருசு. அது மாதிரி நம்பிக்கை தெய்வத்தோடனா நீங்கள் வந்து அம்பாளை நம்பிட்டிங்கன்னா அம்பாள் வந்து கண்டிப்பாக துணை வருவா. நம்ம தீப வழிபாடு வந்து கண்டிப்பாக அந்த தீப வழிபாடு தெய்வ வழிபாட்டில் நமக்கு எல்லா அருளும் கடவுளோட அருள் கிடச்சி கண்டிப்பாக அந்த மகமாய் பராசக்தி அருளால் நன்மை நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதான் நம்ம ஆலயத்தில் வீட்டில் இருக்கிற ஆதிபராசக்தி அம்மன். பக்தர்கள் அனைவரும் அருள்வாக்கு கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை அம்மா அருளால் நல்லது நடக்கட்டும். உங்களோட வாழ்க்கையில் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். பல குடும்பங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறது தான் என்னுடைய அருள்வாக்கு கேட்குறது. அம்மாவுக்கு நிறையா மக்கள் செய்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து அம்மா சக்தி கொடுத்து அம்மா ரூபமாக நான் இன்றைக்கி இருந்து அருள்வாக்கு சொல்கிறேன் அப்படின்னா பல நூறு மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதும் என்னுடைய எண்ணம், என் மனசார நான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் காணிக்கை வந்து நான் வந்து 200 வாங்குகிறோம். ஏன்னா அம்மாவுக்கு பூஜைக்கு எல்லாம் வேணும் இல்லையா. இது வந்து நான் மனசார 200 காணிக்கை வாங்குகிறேன். அதுக்கு மேலே பக்தர்கள் வந்து அவங்களுடைய வாக்கில் அம்மா சொல்கிறது போல் பரிகாரம் செஞ்சு அவங்களுக்கு நல்லது நடக்கும்போது அவங்க மனசார கொடுக்குறாங்க. இதெல்லாம் அம்மா கோயிலுக்கு ஒன்றும் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ கூட காரை போட்டு எல்லாம் பக்தர்கள் கொடுத்த காசு தான் அம்மாவை பிரதிஷ்டை பண்ணது. அப்புறம் விநாயகர், உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற விநாயகர், பாலகணபதி, பாலமுருகன் கருவறையில் இருக்கிறது அம்மா கிட்ட இருக்கிறது. அப்புறம் சுயம்பு அம்மா, அப்புறம் ஆதிபராசக்தி அம்மா, மகமாய் பராசக்தின்னு இப்போ அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் மகமாய் பராசக்திங்கிறது வந்து அவள் சமயபுரத்தில் இருந்து வந்தா இல்லையா, அதனால் என்னுடைய மனசார நான் வந்து நேசித்து வச்ச பேர் தான் மகமாய் பராசக்தி. அதனால் மகமாய் பராசக்தியும் அம்மாவுடைய பேர், ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தியும் அம்மாவுடைய பேர் தான். மகமாய் பராசக்தி வந்து மனசார மனம் கனிந்து அருள் புரிகிறவ. அதனால் அம்மனுக்கு மகமாய் பராசக்தின்னு நான் மனசார பேர் சூட்டியிருக்கேன். விக்கிரக வடிவில் வந்தபடி தான் அம்மாவுக்கு மகமாய் பராசக்தின்னு நான் பேர் சூட்டியிருக்கேன். அப்படி அம்பாளுடைய அனுகிரகம் மக்களுக்கு நிறைய போய் சேரணும். அம்மா அருளால் நான் பல கோடி மக்கள் வந்து பயன்பெறணும். அதுபோல் அம்மாவுக்கு வந்து நேர்லேயும் நீங்கள் எல்லோரும் வரணும்னு நான் மனசார நினைக்கிறேன். அம்மாவுக்கு விசேஷங்கிறது வந்து ஆடி 18 தான் அம்மாவுக்கு வளைகாப்பு விசேஷம்னு வைப்போம் நாங்கள். அந்த மாதிரி சிறப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வரேன். இப்போ கூட அம்மாவுக்கு காரை போட்டாச்சு, கருவறைக்கு கதவெல்லாம் போடணும். கதவு போடவும் பக்தர்கள் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அந்த ஒரு காணிக்கை கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, கொடுப்பாங்க அம்மா அருளால். கதவு போடணும். அப்புறம் என்ன, அம்மாவுக்கு வந்து எனக்கு பெரிய இது என்னென்னா, அம்மாவுக்கு வந்து
இடம் வாங்கணும். இடம் வாங்க எனக்கு ஏழை. நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் ஏதோ ஒரு சாதாரண ஒரு குடும்பம், ரொம்ப மிடில் கிளாஸ் குடும்பம் தான். இருந்தாலும் அம்பாளை வந்து கைவிடாமல் எல்லாரும் என்னை திட்டுறாங்க. நீ இப்படி இருக்க அப்படி இருக்க, ஏன் இப்படி கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா, என்னால் வந்து அம்பாள் வந்து எனக்கு கொடுத்த வரம். அதிலேருந்து நவரவும் முடியல, அதுலேருந்து விலகவும் என்னால் முடியாது. ஏன்னா அது படைப்பு அப்படி, என்னுடைய படைப்பு அப்படின்னு சொந்த பந்தங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். இப்போல்லாம் வந்து அவங்க என்னை பேசுகிறது கேட்குறதில்ல, விட்டுட்டாங்க. அவங்களும் நம்புகிறாங்க. இப்போ அம்மன் விக்கிரகம் வடிவில் வந்தவுடனே எல்லாரும் நம்புகிறாங்க. அவங்க வீட்டு பிரச்சனைக்கும் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அம்பாள்கிட்ட வந்து விபூதி கேட்டு மக்கள் என்ன தான் வந்து அவங்க சொன்னாலும் அம்பாள் எல்லாத்தையுமே நல்லபடியாக காப்பாற்றுறாங்க பிரச்சனை வரும்போது. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். இன்னும் நிறையா மக்கள் பங்கு பெற்று அம்மன் அருளால் வாக்கு கேட்டு அம்மன் அருள் பெறுங்க. அம்மா கோயிலுக்கு நேரடியாக வந்தீங்கன்னா இன்னும் நல்லது நடக்கும். உங்கள் வீட்டில் வந்து பாருங்கள். நான் சொல்லணுன்னு இல்லை, நீங்களே நேரில் வந்து அம்மா கோயிலுக்கு வந்து பாருங்கள். ஒரு தீபம் போட்டு வணங்கிட்டு போய் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. அம்மா நேரில் வந்தவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்துட்டு போன வேட்டி பரவாயில்லம்மா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நானும் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மன் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுபோல் மக்கள் எல்லோரும் நேர்லேயும் வரணும்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து அருள்வாக்கு கேட்டு பலன் பெறணும்னு நினைக்கிறேன். பல பேர் ஒருத்தருக்கு வாக்கு கேட்டுட்டு எவ்வளோ பிரச்சனையில் இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த 200 அப்படிங்கும்போது அவங்க வந்து 200 கூட வாங்காமல் சும்மா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. 200 தானே அந்த பராசக்திக்கு தரோம், கடவுளுக்கு தானே தரோம். எவ்வளவோ செலவு பண்ணுறோம்மா, ஆனால் 200 தரோம் வாக்குக்கு. அந்த காசை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? அம்மனுக்காக அபிஷேக பொருட்கள், அம்மனுக்காக எல்லாமே பண்ணுவேன். மஞ்சள், குங்குமம், விபூதி, பால், இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள், பூவு, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் தேவையாக இருக்குது இல்லையா. அதுக்காக தான் முதல்ல வந்து எனக்கு காசு கேட்க பிரியம் இல்லை. வாக்குக்கு காணிக்க கேட்க வேண்டாம்னு நினச்சி சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னால் முடியல. அதனால் அதுக்காக பூஜைக்காக நான் வாங்குகிற காசு, அதையும் மீறி போகும்போது எல்லாமே என்னென்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நிறைய மக்கள் வாக்கு கேட்கணும், பணம் சம்பாரித்து அம்மாவுக்கு கோயில் கட்டணுங்கிறதா எண்ணம். உண்மையாக சொல்கிறேன், அம்மாவுக்கு இடம் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது இப்போ. அதனால் அம்மாவுக்கு மனமுள்ள அன்பு பக்தர்கள் கண்டிப்பாக உதவுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நம்பிக்கையோடு இருக்கேன். என்னுடைய உறுதியான நம்பிக்கையும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கோரிக்கையுமே எனக்கு என் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும், பெரிய அளவில் அப்படி இருக்கணும், நகை போட்டு பார்க்கணும், பெரிய அளவில் சொத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இப்போ எனக்கு இல்லவே இல்லை. என்னன்னா அம்மாவுக்கு பெரிய இடம் வாங்கி அம்மாவுக்கு கோயில் கட்டி இந்த உலக மக்கள்லாம் அம்மா அருள் பெறணும். இன்றைக்கி நான் இருக்கேன். எல்லா மனிதர்களுமே ஒரு நாள் ஆயுள் காலம் முடிஞ்சு போதானே போகிறோம். இன்றைக்கி நான் இருக்கும்போது அம்மா வந்தாங்க, என்னுடைய குரல் கேட்டு அம்மா வந்த அம்மன் எவ்வளோ செய்கிறாங்க. ஏன்னா இதை எதிர்பார்க்கல. நான் அருள்வாக்கு சொல்லுவேன், என் மேலே சாமி வந்து மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பே இல்லை. என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, கால் வலிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் நான் அம்மாவை வந்து வேண்டி, அப்போ தான் சிவனுக்கும் நான் விரதம் இருந்தேன். பிரதோஷத்தில் விரதம் இருந்து என் கணவருக்காக விரதம் இருந்து அம்மா அம்மானு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். பிரதோஷத்தில் விரதம் இருப்பேன், கோயிலுக்கு போவேன். ஆனால் எனக்கு இஷ்டமாக இருந்த தெய்வம் அம்மன் தான் என் இதயத்தில் சிறு வயசுலேருந்து. அதனால் தூங்கும்போது கூட எனக்கே தெரியாமல் அம்மா அம்மானு தான் கூப்பிட்டுட்டே இருப்பேன். ஈஸ்வரி அம்மா வந்து காப்பாற்று காப்பாற்றுன்னு. அப்படி எனக்காக வந்த அம்மன் தான் இந்த உலகத்துக்கும் இன்றைக்கி வந்து அம்மா எனக்காக வந்தவங்க இன்றைக்கி எல்லாருக்கும் அருள் புரிகிறாங்க. அருள்வாக்கு சொல்லி நான் அருள்வாக்கு சொல்லுவேங்கிறதே எனக்கு நான் நினச்சதில்ல. அம்மா வந்த பிறகு என் மேலே வந்து இதெல்லாம் தானாக நடந்தது. யாருக்கிட்டையும் சொல்லக்கூட இல்லை. மக்களில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்களே வந்து வாக்கு கேட்க வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு தான், அப்படித்தான் உருவான கோயில் இது. அப்படி தான் அம்மா உருவானாங்க, இப்படி தான் வளர்ந்தாங்க அம்மா ஆரம்பத்தில். நான் வந்து யாருக்கிட்டேயும் வந்து விளம்பரமே படுத்தலை. எனக்கு சாமி வரும், வாக்கு சொல்லுவேன் அப்படின்னு பக்கத்தில் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொன்னதில்லை. அம்மாவே அதை உருவாக்கிட்டாங்க. இன்றைக்கி ஃபோன் மூலமாக அருள் வாக்கு சொல்கிற அளவுக்கு அம்மா இன்றைக்கி வந்திருக்காங்க. இந்த உலகத்துக்கே அம்மா நல்லா அம்மா அருளால் இன்னும் நிறைய மக்கள் அருள்வாக்கு கேட்டு பயன்பெறணும். அம்மன் அருளால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். நாளைக்கு நான் இல்லாத ஒரு காலத்தில் கூட எனக்கும் ஆயுள் முடியும் தானே. நான் என்ன சாவாவரமாக கடவுள் யாருக்கும் தரமாட்டாங்க இல்லையா. சாவாவரம் நான் கேட்க மாட்டேன்.
அந்த மாதிரி ஆசை எனக்கு கிடையாது. நான் இல்லாத ஒரு காலத்தில் கூட பெரிய இடமா வாங்கி போட்டு அம்மனுக்காக ஒரு கோயில் கட்டி அம்மனுக்கு பிரதிஷ்டை பண்ணி பெரிய அளவில் திருவிழா நடத்தி எல்லாம் சிறப்பாக அமைச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம இல்லாத காலமும் எந்த யுகத்துலேயும் அம்மன் வந்து எப்பயுமே அம்மாட்ட நான் சொல்லியிருக்கேன், அம்மா நீ எத்தனை யுகம் எடுத்தாலும் சரி எனக்காக வந்திருந்த இந்த உலகத்துக்காக நீ வந்து உலக நன்மைக்காகவும் மக்களுக்காகவும் நீ வந்து பெரிய கோயில் கட்டி நீ வந்து திருவிழா நடத்திக்கிட்டு எல்லா மக்களையும் காப்பாற்றணும். நான் அதை உங்ககிட்ட வந்ததுக்கப்புறமும் நான் வந்து பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் அம்மாவுக்கு வந்து பெரிய இடம் வாங்கி போட்டு சீக்கிரமாக கோயில் கட்டணும், அம்மாவுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். மக்களும் இணைந்து எனக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. அன்பு பக்தர்களுக்கு வணக்கம். நன்றி.